நாங்க இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம். களத்துக்கே போய் என்ன நடந்துச்சு அப்படின்ற தகவலை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். எங்க சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு ஆள் கையும் காலையும் கட்டிக்கிட்டு உடம்பை கட்டிக்கிட்டு எப்படி தற்கொலை செய்ய முடியும்? அப்பா, இந்த தொகுதியுடைய அப்பாவும் இருக்கார் இல்லையா, இவருக்கும் அவங்களுக்கும் பெரிய பழக்கம் உண்டு. இந்த காலத்துல வந்து நிறைய ஒப்பந்தங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து குமாரண்ணனுக்கு அப்பா கொடுத்திருந்தாரு. டிஎன்ஏ பரிசோதனை வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வீட்டார் ஏன் ஜெயக்குமாரோட உடலை அடக்கம் பண்ணினாங்க? ஜெயக்குமாரோட மனைவி இறந்த உடலை பார்த்த உடனேயே இது என்னுடைய கணவர் உடல் இல்ல அப்படின்னு சொன்னது ஏன்? லண்டன் போலீஸுக்கு இணையான போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ். ஏன் இவங்களால என்ன பிடிக்க முடியல? 8 டிஎஸ்பி 10 தனி டீம். அப்ப இவங்களுடைய உழைப்புல சும்மாதான். திருநாள் கூட எங்களுக்கு சந்தேகமும் கிடையாது, நாங்க அப்படி பார்த்ததும் கிடையாது. சரி, எப்படி திடீர்னு அவரு இந்த லைனுக்கு வந்துட்டாரு அப்படின்னா யாரோ அந்த பெண் பேரை சொல்லணும், அந்த ஊரை சொல்லணும், காட்டணும்ல எங்களுக்கு. சும்மா அவர் வந்து அப்படி இப்படி போயிட்டாரு, இப்படி போயிட்டாரு, மகாஜி போனான்னு பொய் உரைக்க கூடாது. ஏன்னா குட்டம் பஞ்சாயத்து தான் அவர் கடைசியா அந்த செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி. ஒருத்தர் மரணத்துக்கு முன்னாடி எழுத்து வடிவிலையோ இல்லைன்னா வாய்மொழியாவோ என்ன தகவலை சொன்னாலும் அதை மரண வாக்கு மூலமா தான் பார்ப்பாங்க. அப்படிதான் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரும் தன்னோட மரணத்துக்கு முன்னாடி சில கடிதங்களை எழுதி வச்சிருந்திருக்காரு. இவரு கமுந்த மலையில கிடக்காரு. கமுந்த மலையில கழுத்துல கயிறு போட்டு கட்டியிருக்கு, அந்த கம்பி வச்சு இந்த இடுப்பு கிட்ட இப்படி கட்டியிருக்கு. ஒரு கால் தூக்கின மாதிரி சூ எரிஞ்ச பாதி லெவல்ல இப்படி கிடந்தாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 3 இடத்துல கழுத்துக்கிட்ட, இடுப்பு கிட்ட, காலில். ஆமா, காலிலையும் கட்டியிருக்காங்க. ஆனா அதுல வந்து போலீஸ்காரங்க, அப்போ இருந்த போலீஸ்காரங்க இது தற்கொலை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆள் கையும் காலையும் கட்டிக்கிட்டு உடம்பை கட்டிக்கிட்டு எப்படி தற்கொலை செய்ய முடியும்? அது போல பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுல வந்து ஒரு இந்த டைல்ஸ் கல்லு மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. அந்த வயிறு வந்து தீ வைக்கும் போது ஏதோ வெடிச்சிடக்கூடாது, எதுக்கோ என்னதுக்கு இவ்வளவு சைஸ்ல கல்லு வச்சு அப்படி கட்டியிருக்காங்க. நெல்லை மாவட்டத்தோட கிழக்கு எல்லையில இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய நகரமா பார்க்கக்கூடியது திசையன்விளை. இந்த திசையன்விளைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமம் தான் கரைச்சுற்றுப்புதூர். இந்த கரைச்சுற்றுப்புதூரை சேர்ந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா KP கருத்தையா. KP கருத்தையா முன்னாள் முதலமைச்சர் காமராஜரோட நெருக்கமா இருந்திருக்கிறாரு. கரைச்சுற்றுப்புதூர் மொத்தம் 9 கிராமங்களை உள்ளடக்கிய கிராமமா இருந்திருக்கு. இந்த 9 கிராமங்களுக்கும் பஞ்சாயத்து தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா KP கருத்தையா தான். இதனால ஒரு தடவை தன்னோட ஊருக்கு தண்ணீர் தட்டி திறந்து வைக்கிறதுக்காக காமராஜரையே தன்னோட ஊருக்கு அழைச்சிட்டு வந்து தண்ணீர் தட்டியை திறந்து வச்சிருக்காரு. KP கருத்தையா தங்கக்கனி தம்பதிகளுக்கு மொத்தமா 9 குழந்தைங்க. அதுல 5ஆவதா பிறந்ததுதான் ஜெயக்குமார். KP கருத்தையாவோட அரசியல் செல்வாக்கு இப்போ வர அவங்க பிள்ளைகள் வழியா அந்த ஊர்ல அசைக்க முடியாத அளவுக்கு வளர்ந்து நிக்குது. ஜெயக்குமாரோட அண்ணனான KPK செல்வராஜும் அதிமுகவுல ராதாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளரா இருக்காரு. இவருமே அந்த ஊர்ல பெரிய பிரபலமா பார்க்கப்படுறாரு. KP கருத்தையா குடும்பத்தில இருந்து சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெயக்குமார் உட்பட 5 பேர் பஞ்சாயத்து தலைவரா இருந்திருக்காங்க. ஜெயக்குமாரை பத்தி ஊர்ல யாருக்கிட்ட கேட்டாலுமே அவர் ஒரு தங்கமான மனுஷன் தான் சொல்றாங்க. ஜெயக்குமார் காணாம போன உடனேயே அவருடைய கட்சி அலுவலகத்துல போய் ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு தேடி பார்த்திருக்காங்க. அங்க இருந்து சில கடிதங்கள் கிடைச்சிருக்கு. அதுல ஜெயக்குமார் தன்னோட மரண வாக்குமூலத்தை பதிவு பண்ணிருக்காரு. தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு, நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன், காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் KV தங்கபாலு, இவங்களோட பெயர்கள்லாம் அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. ஜெயக்குமாருக்கு சில மாதங்களாவே கொலை மிரட்டல் வந்திருக்கு. நள்ளிரவு நேரத்துல மர்ம நபர்கள் அவருடைய வீட்டை நோட்டமும் விட்டுருக்காங்க. இத பார்த்த ஜெயக்குமார் திருடான்னு நினைச்சு சத்தமும் போட்டிருக்காரு. நம்ம கையில ஒரு டார்ச் லைட் இருந்தா நல்லா இருந்திருக்குமே நினைச்ச ஜெயக்குமார் மறுநாளே டார்ச் லைட்டையும் வாங்கியிருக்காரு. ஆனா டார்ச் லைட் வாங்கின அன்னைக்கே ஜெயக்குமார் காணாம போயிருக்காரு. 2ஆம் தேதி சாயந்தரம் வந்து 7:30 மணிக்கு குமாரன் அவங்க வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டுருக்காங்க. புறப்பட்டு பாத்தீங்கன்னா 8 மணிக்கு மன்னார்புரத்துல வந்து 8:02க்கு பெட்ரோல் போட்டிருக்காங்க வண்டிக்கு. 8:15 வந்து அங்க எங்க காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மார்டின் என்பவர் கூட பேசியிருக்காங்க. திருப்பி அங்க இருந்து ஒரு 8:30 மணிக்கு புறப்பட்டுருக்காங்க. திருப்பி அந்த வண்டி எங்க போகுதுன்னா தனியா தான் வந்திருக்காரு குமாரன். தனியா குட்டம் பஞ்சாயத்து, குட்டம் எங்க எல்கைக்கு வருது. குற்றத்தை தாண்டி வந்து 9:02க்கு குற்றத்தை தாண்டி அந்த கார் வந்து பெரியதாளை நோக்கி போகுது. ஆனா அதுக்கு பிறகு அந்த செல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா கடைசியா அவங்க பேசியிருக்க வந்து வீட்டுல இருந்து அந்த திருப்பி 10:20க்கு தான் வந்து அவர் வந்து திசைமலைக்கு வராரு. கோவை பேங்க்ஸ்ல வந்து அவர் ஒரு பேட்டரி லைட் வாங்குறாரு. உள்ள அவங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு சர்வசாதாரணமா வெளியே போறாரு. அதுக்கு பிறகுதான் அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு இது வரைக்கும் போலீஸும் சொல்லல, மர்மமாவா இருக்கு. ஜெயக்குமார் எழுதி வச்சிருந்த கடிதத்துல நிறைய விஷயங்களை சொல்லி இருந்திருக்காரு. அதுல கள்ளிக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தராஜா என்பவர் ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்த குறைஞ்ச விலைக்கு எழுதி தர சொல்லி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நேர்லயே மிரட்டி இருக்கிறதா அந்த கடிதத்துல குறிப்பிட்டு இருக்காரு. குத்தாலம் அப்படின்ற ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருத்தர் ஏற்கனவே வாங்கி திருப்பி கொடுத்த பணத்தை பழைய வங்கி காசோலையை காட்டி மறுபடியும் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததா அவரு குறிப்பிட்டிருக்காரு. இடையன்குடி CCM பள்ளி தாளாளர் ஜேகர் என்பவர் கட்டணம் கட்டண 30 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி தர மறுக்கிறதாவும் அதை கேட்டதுக்கு சபாநாயகர் அப்பாவோட பேரை சொல்லி மிரட்டுறதாவும் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. நாங்குநேரியோட சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் நிறைய உதவிகள் செய்யறதா சொல்லி 70 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கினதாவும் அதை திருப்பி கேட்டப்போ தர முடியாதுன்னு சொல்லி அவரே நேர்ல மிரட்டினதாவும் ஜெயக்குமார் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. புதியமுத்தூரை சேர்ந்த ஜெயஸ்ராஜா ஜெயக்குமார் போட்டிருந்த ப்ரெஷர் பிளான்ட்டை 24 லட்சத்துக்கு வித்து மோசடி செஞ்சிருக்கதாவும் அந்த பணத்தை திருப்பி கேட்டப்போ அவர் மிரட்டினதாவும் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. 25 ஆண்டுகளா அரசு ஒப்பந்ததாரரா இருந்திருக்காரு ஜெயக்குமார். ஆரம்ப காலத்துல சபாநாயகர் அப்பாவோட நெருக்கமான உறவுல இருந்த ஜெயக்குமார் அப்பாவு திமுகவுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க இருவருக்குமான நெருக்கம் குறைய தொடங்கி இருக்குது. அதே மாதிரிதான் இப்போ நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரூபி மனோகர் கூடயும் நல்ல நெருக்கத்துல இருந்திருக்கிறாரு. ஆனா ரூபி மனோகரன் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் ஜெயக்குமாருக்கும் ரூபி மனோகரனுக்குமான நெருக்கம் குறைய தொடங்கி இருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து இந்த ரோடு போடுறது, வீடு பெரிய இந்த பாலம் இதெல்லாம் வேலை செய்ய மிகப்பெரிய கான்ட்ராக்டர். அப்பாவு இந்த தொகுதியுடைய அப்பாவும் இருக்காரு இல்லையா, இவருக்கும் அவங்களுக்கும் பெரிய பழக்கம் உண்டு, பழக்க வழக்கங்கள் உண்டு. அந்த காலத்துல வந்து நிறைய ஒப்பந்தங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து குமாரண்ணனுக்கு அப்பா கொடுத்திருந்தாரு. அப்புறம் அது ஒரு நாளடைவில் இவர் இங்கேருந்து திமுகவுக்கு அப்பாவு வந்து காங்கிரஸ் விட்டு திமுகவுக்கு போயிடுறாரு. திமுகவுக்கு போன உடனே அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் திமுகவுக்கு போகலை. அதனால அவருக்கு கொடுத்த கேண்டிடேட் எல்லாமே கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் கொடுக்கறது இல்லை. அப்பெல்லாம் வந்து 200 பேருக்கு டெய்லி சம்பளம் கொடுப்பாரு. அதுக்கு தனியாக ஆஃபீஸ் போட்டு தனியாக மேனேஜர் போட்டு ரொம்ப அவர் ஆஃபீஸில் அவர் தோட்டத்தில் பெருசாக பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தேர்தல் வந்து அப்பாவு வந்து நிற்கும் போது நாங்கள்லாம் எதிர்த்து தான் வேலை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எங்க காங்கிரஸ் வேட்பாளர் வந்து வேல்துறை வந்து நின்னாரு. அப்பாவு அவர்கள் எடுத்து வேலை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு நாங்க வந்து இங்க காங்கிரஸ் தோக்கடிச்ச பிறகு நாங்க கூட்டணி தான் இருந்தாலும் நாங்க கூட்டணிக்கு வேலை செய்யல. அப்பாவுக்கு தோல்விக்காக நாங்க நின்று வேலை பார்த்தோம். குமாரன் நாங்க எல்லாருமே. அவர் கொஞ்சம் ஓட்டில் தோத்து போயிட்டாரு, இன்பத்துறை ஜெயிச்சிட்டாரு. குமாரன் தொழில் அதுக்கப்புறம் அப்படியே நசிஞ்சு போச்சு. சின்ன சின்ன வேலை, அதுக்கப்புறம் சொந்தமா வீடு கட்டி கொடுக்கறது அந்த வேலை, அதுவும் அந்த காலத்துல தான் செஞ்சுட்டு இருந்தாரு. சமீபத்தில் அந்த வேலைகளும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து மாவட்ட தலைவர் ஆயிட்டார் காங்கிரஸ்ல. அதுக்கப்புறம் முழு நேரம் காங்கிரஸ். கையில் சுட்டு இல்லைன்னா கூட கடன் வாங்கி அண்ணன் செலவு பண்ணுவார். இந்த ரூபி மனோகரன் வந்து அவர் வந்து வேட்பாளராக முதல்ல இடைத்தேர்தல் அறிவிக்கிறாங்க. அப்போ தோத்து போறாரு. அப்பவும் குமாரனை வேலை பார்க்குறாங்க. திருப்பி அடுத்த பொது தேர்தலில் அவரை ஜெயிக்க வைக்கிறோம். குமாரனை நாங்கள்லாம் கடுமையாக உழைச்சோம், அவரும் ஜெயிச்சிட்டாரு. ஒரு வருடங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமே யூகோ, நான் மாவட்ட தலைவர் நான் பெரிய எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு யூகோ வந்து 2 வருஷத்துக்கும் பெரிய வலிமையான அந்த கருத்து மோதல் இருந்துச்சு. இருந்தாலும் அப்புறம் திருப்பி இந்த எலெக்ஷன் நேரத்தில் 2 பேரும் ஒன்னா வேலை பார்த்தாங்க. ஜெயக்குமாரோட மரணத்தை விசாரிக்கிறதுக்காக மோப்பனாய் ரிக்கி வரவழைக்கப்பட்டிருக்கு. தடயவியல் நிபுணர்களும் கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு அந்த இடமே சல்லடையா சலிச்சு தேடப்பட்டிருக்கு. ஆனாலும் நம்பிக்கை அளிக்கிற விதமா அவங்களுக்கு எந்த தடயமுமே கிடைக்கல. மோப்பனாய் ரிக்கியும் வீட்டை சுத்தி வந்திருக்கு. யாரையுமே சந்தேகப்பட்டு கவ்வியும் பிடிக்கல. ஜெயக்குமாரோடைய உடல் கிடந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல தீப்பொட்டியும் பிளேடும் மட்டும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெயக்குமார் இறந்த இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல அவரோட ஒரு ஆதார் கார்டு கிடைச்சிருக்குது. ஆதார் கார்டு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தான் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டாரான்ற ஒரு சந்தேகமும் எல்லோருக்கும் எழுந்திருக்கு. ஜெயக்குமாரோட உடல் அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவங்க வீட்டார்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதுலயுமே ஒரு மர்மம் இருக்கு. இது ஜெயக்குமாரோட உடல் தானா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்த நிலையில டிஎன்ஏ பரிசோதனை வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வீட்டார் ஏன் ஜெயக்குமாரோட உடலை அடக்கம் பண்ணினாங்க? ஜெயக்குமாரோட மனைவி இறந்த உடலை பார்த்த உடனேயே
இது என்னுடைய கணவர் உடல் இல்ல அப்படின்னு சொன்னது ஏன்? கன்ஃபார்மா அவர் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அவர் இன்னொரு ஒருத்தனை கொண்டு போட்டு அவர் தலைமுறை ஆக முடியாது. கடன்கள் பிரச்சனை இருக்கலாம், கடன் தான் எவ்வளவு இருந்தாலும் பார்ப்போமே. அவங்க மனைவி வந்து அப்படி சொன்னாங்களா, அவங்க மனைவி வந்து அப்படி சொன்னதாக சொல்றாங்க. அந்த உடம்பு எங்க வீட்டுக்காரது இல்லை, அது வந்து அவங்க சுய நுணர்வோடு சொன்னார்களோ. இப்போ வந்து சில பேருக்கு அவருக்கு கணவர் அந்த மாதிரி கோலத்துல பார்த்த உடனே புத்தி கொஞ்சம் மாறும், அந்த மாதிரி சொன்னார்களா அப்படின்னு. அப்புறம் அன்னைக்கு அவரை அடக்கம் பண்ண கூடாதுன்னு நாங்கள் அதுக்கு முன்னாள் பேட்டிலாம் கொடுத்தோம். கட்சிக்காரங்க எல்லாரும் தொண்டர்கள்லாம் 2 நாள் கழிச்சு இதுக்கு முடிவு தெரியணும். ஆனால் அவங்க குடும்பத்தார்கள் வந்து அப்படிலாம் வேண்டாம், தம்பியுடைய அடக்கம் வந்து நல்ல அடக்கமா இருக்கணும், நீ வந்து அடைஞ்சலாம் பண்ண வேண்டாம், ஒன்றும் போராட வேண்டாம்னு சொன்னோடனே நாங்கள் அவங்க குடும்பத்தார் கேட்டுக்கொண்டது இருக்க நாங்கள் வந்து அதுக்கு சம்மதிச்சோம். ஜெயக்குமார் எழுதின கடிதத்தை வச்சு முக்கியமான பிரமுகர்கள் கிட்ட எல்லாம் விசாரணையை தொடங்கி இருந்தாங்க. ஆனா எந்த முன்னேற்றமுமே இல்லை. ஜெயக்குமாரோட செல்போன் இப்ப வரை சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்குது. அவரோட செல்போன் எங்க இருக்குன்னு இதுவரை கண்டுபிடிக்கப்படல. அவரோட வீட்டு தோட்டத்துல இருக்கக்கூடிய கிணத்துல உள்ள தண்ணியை ஃபுல்லா இறைச்சிட்டு பார்த்ததுல அங்கிருந்து ஒரு கத்தியை மட்டும் மீட்டெடுத்திருக்காங்க போலீசார். ஜெயக்குமாரோட வீட்டை தனிப்படையினர் சுத்தி வந்திருக்கிறாங்க. ஜெயக்குமார் இறந்து கிடந்த இடத்துல இருந்து 10 நாள் கழிச்சு ஒரு டார்ச் லைட்டை எடுத்திருக்கிறாங்க. ஜெயக்குமார் டார்ச் லைட் வாங்கினது மே 2ஆம் தேதி. இவங்க டார்ச் லைட்டை எடுத்தது 10 நாள் கழிச்சு. ஜெயக்குமார் இறந்த இடத்துலயே தான் டார்ச் லைட் கிடந்திருக்குதுன்னா அப்ப போலீசார் அவ்வளவு கவனக்குறைவா இந்த வழக்குல விசாரணையை நடத்துறாங்களா? போலீஸ் விசாரணை என்பது வந்து தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து இதுல 10 நாட்களாக 8 டிஎஸ்பி 10 தனிப்படை பிரிவு இதெல்லாம் போட்டு இதுவரைக்கும் எந்த முன்னேற்றமும் கிடையாது. இது வந்து நிறைய பேர் இப்ப என்ன ஓப்பரா மக்களும் சரி, இப்ப நிறைய ஆட்கள் என்ன பேசுறாங்கன்னா, இந்த கேஸை சும்மா இப்படி போலீஸ் தேடிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஏன்னா இது வந்து அரசியல்வாதிகள் பின்னணியில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு மக்களே இப்ப பேச ஆரம்பிச்சாங்க. வழக்க திசை திருப்புற மாதிரியான நிறைய பேச்சுக்கள் அடிப்பட ஆரம்பிச்சது. குறிப்பா திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கோட ஜெயக்குமார் கொலை வழக்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராமஜெயம் 12 வருஷத்துக்கு முன்னாடி நடைபயிற்சியில இருந்தப்போ அவரு மர்மமான நபர்களால கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆனா இந்த 2 வழக்குலையுமே இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்னன்னா, 2 பேரோட உடல்களும் கண்டெடுக்கப்படையில கயரால கட்டப்பட்டிருந்திருக்குது. இந்த ஒரே ஒரு ஒற்றுமையை வச்சுக்கிட்டு 2 வழக்கும் ஒண்ணுதான்னு சொல்றது வழக்கு சரியாதான் செல்லுதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்ப ஆரம்பிக்குது. 10 வருஷமாயும் இன்னும் அதை கண்டுபிடிக்கல. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிட்டுனா இதுவும் அப்படி ஆயிருமோ, அதுவும் வந்து அரசியல் பின்னணின்னு சொல்றாங்க. அப்போ இதுவும் அரசியல் பின்னணி கொண்டதான் இருக்கு. சில சென்னை நண்பர்கள்லாம் பேசுறாங்க, இது வந்து அரசியல் கண்டே பிடிக்க மாட்டாங்க பெரிய ஆட்கள் சம்பந்தப்பட்டதுனால. ஆனா வந்து நாங்க இதை விடப்ப மாட்டோம். அன்னைக்கு அழகிரி வந்தாரு, கூலிப்படை தான் இது காரணம் அப்படின்னு சொன்னாரு. இல்ல அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, அதை பார்க்கும்போது அவருக்கு நிறைய பத்திரிகை செய்தியெல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா. சிதம்பரம் அவர்கள் வந்தாங்க குமாரன் வீட்டுக்கு, அவங்க நானும் போயிருந்தேன். அவர் வந்து கார்கே இவரு நம்ம ஆசா கார்கிட்ட நான் பேசுறேன், இந்த நானும் நடவடிக்கை எடுக்கிறேன் மேலெல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் செல்வ பிறந்தவையும் வந்தாங்க, எல்லா கட்சி பிரமுகரும் வந்தாங்க. ஆனா எல்லாரும் வந்தோம், இன்னும் தெளிவான முடிவு ஒன்றும் கிடைக்கல. ஜெயக்குமாரோடைய மரணத்துல பொதுமக்களுக்கு 2 விதமான சந்தேகங்கள் இருக்கு. என்னன்னா, ஜெயக்குமார் காணாம போன மறுநாளே அவருடைய வீட்டுக்கு பின்னாடியே பிணமா கண்டெடுக்கப்பட்டிருக்காரு. அவருடைய வீட்டில் இருந்தக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களும் ஆஃப் ஆயிருக்கு. இதனால பொதுமக்கள் எல்லாருக்குமே அவங்க வீட்டார் மேலேயும் சந்தேகங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயக்குமார் எழுதின கடிதத்து மூலமா கட்சிக்காரங்களுக்கும் ஜெயக்குமாருக்கும் கடுமையான உரசல் இருந்தது நல்லாவே தெரியுது. அதனால கட்சிக்காரங்க தான் ஜெயக்குமாரை கொலை செஞ்சிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகமும் எழ ஆரம்பிச்சிருக்குது. வள்ளியூர் பக்கத்துல அந்த ஆர்டிஓ ஆபீஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம இந்த இது நம்ம ரோடு இது, அந்த ஆபீஸ் பக்கத்துல சண்முகபுரம் அந்த இடத்துல ஒரு இடம். அப்போ வந்து பல லட்சத்துக்கு 26 லட்சமோ 36 லட்சத்துக்கு வாங்குறதா சொல்றாங்க. இப்ப அதனுடைய மதிப்பு வந்து பல கோடிக்கு போறதா சொல்றாங்க. அப்ப இவர் வந்து அந்த இடத்த திருப்பி எனக்கு கேளு வேணும்னு, அப்ப எக்ஸ்ட்ரா பணம் கொடுங்க அப்படின்னு அதுல ஒரு வாக்குவாதத்துல குமார் அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்காரு. அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியாது. ஆனா நிலம் வாங்கினது உண்மை, அந்த நிலம் இந்த வாட்டி இப்ப வந்து அதிக விலைக்கு போறது உண்மை. ஜெயக்குமாருக்கு ஜெயந்தின்ற மனைவியும் கேத்ரின்ற ஒரு மகளும், கருத்தையா ஜெஃப்ரின், ஜோ மார்டின்ற 2 பசங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் தனித்தனியா கடிதத்தை எழுதின ஜெயக்குமார் அவருடைய அக்கா பையன் ஜெபாவுக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. இந்த கடிதங்களை எல்லாம் பார்க்கும்போது தான் கொலை செய்யப்படுவேன்னு உறுதியா நம்பி இருக்காரு ஜெயக்குமார். என்னோட மரணத்துக்கு காரணமானவங்களை சட்டம் தண்டிக்கும்,
அவங்க யாரையும் பழிவாங்க கூடாதுன்னு குறிப்பிட்டு இருக்காரு. நம்ம போலீஸ் சந்தேகம் வந்து எல்லா பக்கமும் இருக்கும்ல, அதே மாதிரி குடும்பத்து மேலேயும் இருக்கு. அது அவங்க மனைவியும் விசாரிச்சிருக்காங்க, அவங்க பசங்களையும் விசாரிச்சிருக்காங்க, அவங்க அண்ணன் தம்பி, அவங்க ஊர்ல நண்பர்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னையெல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி காலையில டிஎஸ்பி வந்து வண்டியில ஏற்றி வச்சு விசாரிச்சாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து ஏதாவது குழு கிடைக்குமா? ஏன்னா குட்டம் பஞ்சாயத்து தான் ஒரு கடைசியா அந்த செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுது. ஆனா எனக்கு ஊர் குட்டம், நான் அவங்க கூட இருந்ததுனால நானும் சில நம்பர்லாம் கொடுத்தேன். நிறைய பேர்கிட்ட துருவி விசாரணை நடக்கு. விசாரணை செய்யறதுல நாங்க தப்பு சொல்லலை, ஆனா இது சரியான பாதையில இந்த வழக்கு போய்கிட்டு இருக்குதா? அவங்க பசங்களை பத்தி ஊர்க்காரங்கிட்ட விசாரிக்கும் போது இளைய பையன் பிஇ முடிச்சுட்டு வெளியூர்ல வேலை செய்யறதாவும், மூத்த பையன் கர்த்தையா ஜெஃப்ரின் ஊருக்குள்ளேயே இருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. அப்பப்போ அவரு புல்லட்ல போயிட்டு வரதை பார்த்ததா மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மரணத்துக்கு முந்தின அந்த 10 மணிக்குள்ள வீடியோ காட்சிலாம் பாத்தீங்கன்னா நீங்க அவர் வந்து ஒரு தற்கொலை பண்ணக்கூடிய மனநிலையிலே இல்லை. அவர் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அவர் ஒரு பேட்டரி வாங்கிட்டு போறாரு, வரப்பான்னுட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த எங்க போனாருன்னு தெரியல. ஆனா காவல்துறை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த ஏன்னா அவரு செவலையை சுத்தி அந்த வண்டி வெளியே போகும்போது எல்லா இடத்துலயும் ஃபுட்டேஜ் இருக்குல்ல, தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னும் அது வெளியிடல. அவங்க பிரேத பரிசோதனையே இன்னும் முழுசா வெளிவரலங்க. மர்மமா இருக்கு. இப்போ ஒரு புகை மண்டலமா இருக்கு, ஒரு புகை காட்டுக்குள்ள கொண்டு அப்படி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. இந்த இவருடைய மரணம் வந்து ஒரு எங்களால ஜீரணிக்கவே முடியலங்க. ஜெயக்குமாருக்கும் ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறதாவும், அதன் காரணமாவே அவரு கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா இதை கடுமையா மறுத்து பேசியிருக்காரு ஜெயக்குமாரோட நண்பரான சிவாஜி முத்துக்குமார். பொதுவா ஒருத்தர் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னா அவரை பெண்ணோட தொடர்பு படுத்தி பேசும்போது அவர் மேல இருக்கக்கூடிய நல்ல மதிப்பும் அனுதாபமும் குறைஞ்சு போயிடும். இதன் காரணமா தான் சிலர் ஜெயக்குமார் மேல இருக்கக்கூடிய நல்ல மதிப்பை கெடுக்கிறதுக்காக இது மாதிரியான தவறான தகவல்களை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையா குற்றம் சாட்டி இருக்காரு சிவாஜி முத்துக்குமார். ஒருவேளை இந்த கேஸை முடிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா இது அவர் மேல ஒரு பழிய போட்டுருவாங்க. இது வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். எத்தனையோ பேர் மேல அந்த பழிய போட்டு அவர் வந்து அசிங்கப்படுத்தி, அந்த இப்படி அசிங்கப்படுத்தினா என்ன ஆகும்னா அவர் மேல உள்ள நல்ல எண்ணங்கள் குறைஞ்சு போயிடும். செத்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போயிடும். நம்ம ஒரு நல்லா இருந்தா இவன் பெரிய மூலவரிக்கா இருந்திருக்கானே அப்படின்ட்டு ஒரு தவறான இமேஜ் உருவாகும். அதுக்காக தான் இதை செய்யறாங்கன்னு நான் என்னுடைய கணிப்பு. இன்னொரு தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாரு பொண்ணை அப்படின்லாம் போட்டாங்க. அதெல்லாம் பொய், சுத்த பொய். 18 வருஷமா நாங்க இருக்கோம், ஒரு நாள் கூட எங்களுக்கு சந்தேகமும் கிடையாது, நாங்க அப்படி பார்த்ததும் கிடையாது. வேற எப்படி திடீர்னு அவரு இந்த லைனுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா யாரோ அந்த பெண் பேரை சொல்லணும், அந்த ஊரை சொல்லணும், காட்டணும்ல எங்களுக்கு. சும்மா அவர் வந்து அப்படி இப்படி போயிட்டாரு, இப்படி போயிட்டாரு, மசாஜ் போனான்னு பொய் உரைக்க கூடாது. இந்த இந்த இழி செயல்லாம் செய்யக்கூடாது. ஜெயக்குமாரோட உடலை ஆய்வு செய்யும் போது அவருடைய உடல் முழுக்க மின்வயரால கட்டப்பட்டிருந்திருக்கு. கண்டிப்பா இதை ஒரு நபரால செய்ய முடியாதுன்னு நம்புறாங்க. ஏன்னா 60 வயசுலயும் டென்னிஸ், பேட்மிண்டன் ஆடக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கராத்தேல பிளாக் பெல்ட்டும் வாங்கியிருக்காரு. இதனால கண்டிப்பா இந்த விஷயத்த ஒருத்தர் செய்யாம 4 பேர் சேர்ந்துதான் அவரை தாக்கியிருக்காங்கன்னு உறுதியா நம்புறாரு இவருடைய நண்பரான சிவாஜி முத்துக்குமார். அவர் உடல் எவ்வளவு உறுதியா வச்சிருந்தாருன்னா தினந்தோறும் டென்னிஸ் விளையாடுவார். பேத்து விறுவிறுக்க ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த டென்னிஸ் வீட்டில் அந்த டென்னிஸ் இதெல்லாம் கட்டி வச்சிருக்காரு, ஆடுவார். சில பேரும் வந்து கூட ஆடுவாங்க. அது போல அவர் வந்து கராத்தேல பிளாக் பெல்ட். இப்போ அவரை அடிச்சு கொள்ளனா கூட ஒரு 3 பேரும் கம்மியாக அடிக்க முடியாது, ஒரு 2 பேரும் அடிக்க தூக்கி தூர போட்டுவார். அவர் நல்லா உயரமா இருப்பாரு. ஒரு 4-5 பேர் சேர்ந்து அடிச்சாதான் அவர் சாவார். அப்படிப்பட்ட ஆளு, அசட்டு தைரியம் உள்ள ஆளு, எந்த இடத்தையும் துணிச்சலா பேசக்கூடியவர், எதுக்கும் கவலைப்பட மாட்டாரு. அவ்வளவு கடை இருந்தும் பிரச்சனை இருந்தோம் கடைசி வரைக்கும் எங்கிட்ட காட்டிக்கலையே, யாருக்கிட்டையுமே சொல்லலையே, அந்த மாதிரிதான். ஆனா இவருக்கு வந்து இப்படி ஒரு மர்மமான சாவு வந்திருக்க கூடாது. ஜெயக்குமாரோட மரணம் சம்பந்தமா இதுவரைக்கும் மீடியா முன்னாடி அவங்க குடும்பத்தினர் யாருமே வாய திறக்கல. ஆனா ஜெயக்குமாரோட மரணத்தை ஏத்துக்க முடியாம சிவாஜி போன்ற சிலர் நடைபெணமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார் அண்ணனை போல நல்லவங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாரு சிவாஜி. கட்சி தாண்டி எல்லா சாதி சமய மக்களை தாண்டி எல்லாத்துக்கும் ஒரு சமூக பணி செய்வார். இந்த மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா யாருக்கு ஒரு கஷ்டம் நடந்தது, ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்களோ ஃபோன் பண்ணி சொன்னா போதும், உடனே திரவிய ஹாஸ்பிட்டல் அதில் முக்கியம், உடனே ஒரு 50,000 ரூபா குறைப்பாங்க, 25,000 ரூபா குறைப்பாங்க. அவங்க சித்தப்பா அங்கே வந்து பையன் அங்கே செல்வகுமார் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரு அதை இவர் சொன்ன உடனே அவர் குறைச்சிருவார். போன மாதம் கூட நான் சென்னையில இருந்து ஒரு ஆள் ஒரு 12,000 ரூபா கட்ட முடியல, ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரூம் வாடகை 3-4 நாள் வாடகை, அது சொன்னா 12,000 ரூபா குமாரன் தான் குறைச்சி விட்டார். இது அரசியல் பின்னணி இருக்கு கண்டிப்பா, இல்லைன்னா இது அப்பவே பிடிச்சிருப்பாங்க. இவ்வளவு போலீஸ் உலகத்துக்கு
லண்டன் போலீஸுக்கு இணையான போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ். ஏன் இவங்களால என்ன பிடிக்க முடியல? 8 டிஎஸ்பி 10 தனி டீம். அப்ப இவங்களுடைய உழைப்புல சும்மாவா? அதுக்காக நாங்க போலீஸை வந்து சந்தேகப்படலை, 100% நம்புறோம். ஜெயக்குமாரோட வீடு ஊர்ல இருந்து 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா இருக்கு. அதனால ஜெயக்குமார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஊர் மக்கள் யாருக்குமே தெரியல. நம்மளை போலவே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஊர் மக்களும் முழிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஜெயக்குமாரோட வீட்டுல இருக்கவங்க வெளியில வந்து உண்மையை சொன்னா மட்டும்தான் என்ன நடந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். இல்ல அப்படின்னா ராமஜெயத்தோட வழக்க போலவே ஜெயக்குமாரோட வழக்கம் கிணத்துல போட்ட கல்ல போலவே கிடக்கும்.